ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ரயில்வே துறையில தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மொத்த வேக்கன்சி வந்து 9970 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலயுமே வந்து உங்களுக்கு இருக்க போது. வேக்கன்சி தமிழ்நாட்டிலயுமே வந்து குடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஸ்டார்ட்டிங் சேலரி 35,000 உங்களுக்கு வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ குவாலிஃபிகேஷன்னா நீங்க ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக் முடிச்சவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 19th மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல இருந்து பாருங்க, உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்ட்ல இருந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 11th மே தான் வந்து லாஸ்ட் டேட்டா வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்க, டேட் வந்து நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி இங்க வந்து தெளிவா குடுத்துருக்காங்க பாருங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான ரெக்ரூட்மென்ட்க்கு அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து 19th மே வந்து லாஸ்ட் டேட்டா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிருவீங்க. ஏன்னா 11th மேன்னு உங்களுக்கு இருக்கும். அத பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இதுல வெப்சைட்ல வந்து காமிக்கிறேன். 19th மே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. இது வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு கடைசி வாய்ப்பா உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து பாருங்க 19th மே வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நான் நோட்டிஃபிகேஷன் காமிக்கிறேன். அதுல பழைய டேட் இருக்கும். அத பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிற வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து டேட் குடுத்துருக்காங்க பாருங்க. 11th மேன்னு வந்து இங்க நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு. உங்களுக்கு 19th மே வரைக்கும் டைம் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுல சேலரி வந்து பாருங்க, பே லெவல் 2 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். 19,900 வந்து பேசிக் பே. இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். உங்க கைக்கு வந்து ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து 35,000க்கு மேல தான் வந்து இருக்கும். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, A1ல வந்து நீங்க வந்து வரணும். அதாவது நீங்க ஸ்பெக்ஸ் போட்டுறக்கூடாது. ஸோ லேசிக் இந்த மாரிலாம் பண்ணியிருக்க கூடாது. A1 கேட்டகரியில தான் வந்து நீங்க இருக்கணும். ஸோ ஏன்னா வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங். அதனால வந்து நீங்க ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுறக்கூடாது. ஏஜ் பொறுத்தவரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அத நான் உங்களுக்கு லேட்டரா சொல்றேன். வேக்கன்சி வந்து பாருங்க 9970 வேக்கன்சி உங்களுக்கு வந்து வந்திருக்கு. அதுல நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே உங்களுக்கு நான் லேட்டரா காமிக்கிறேன். ஸோ என்ன ஏஜ் லிமிட் சொன்னோம் பார்த்தீங்களா, அது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன்னா அந்தந்த கம்யூனிட்டி வைஸா உங்களுக்கான ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, இந்த ஏஜ்க்கு வந்து டீடைலா குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஸோ லோயர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் நாட் ஆஃப்டர்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து என்னன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் நீங்க பிறந்திருக்கணும். அதாவது 1/7/2007க்கு அப்புறம் நீங்க பிறந்தவங்க மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். அதே மாரி வந்து பாருங்க, 30 வயசு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுல வந்து யூஆர் கேட்டகரிக்கு தான் வந்து பாருங்க இங்க டேட் ஆஃப் பர்த் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 2/7/1995ன்னு. நாட் பிஃபோர், இதுக்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்கக்கூடாது. 95க்கு அப்புறம் நீங்க பிறந்தவங்க தான் எலிஜிபிள். அதே மாரி ஓபிசியா இருந்தா 92. ஸோ எஸ்சி, எஸ்டியா இருந்தா 90க்கு மேல நீங்க பிறந்தவங்க மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி இதுல டேட் ஆஃப் பர்த்துமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எல்லாமே நான் டீடைலா சொல்றேன். அதாவது உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரூ. 250 வந்து ஃபீஸ். இந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அது எப்ப பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும். அதே மீதி இருக்கிற கேட்டகரிக்குலாம் வந்து ரூ. 500 வந்து ஃபீஸ். அதுல ரூ. 400 வந்து நாங்க ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அது வந்து ரயில்வேவோட ரூல்ஸ பொறுத்தவரைக்கும் ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும். ஃபீஸ பொறுத்தவரைக்கும் நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து ஃபீஸ வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிட்யூட் டெஸ்ட் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம்க்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான குவாலிஃபையிங் மார்க் எல்லாமே இருக்கு. சிலபஸ்மே வந்து உங்களுக்கு கீழ குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிலபஸ் வந்து பாருங்க இங்க இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா, பார்ட் பிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அந்தந்த ட்ரேடோட சப்ஜெக்ட்ல தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். நீங்க எடுத்துக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ட்ரேட்ல தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் பில வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிட்யூட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் வந்து ஒண்ணு ஆக்டிவ்ல தான் இருக்கு. நீங்க அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் வந்து குடுத்துருக்காங்க திரும்ப. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாருங்க, நம்ம வந்து சென்னை ஆர்ஆர்பில வந்து வருவோம். இந்த இதுல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். அதுல வந்து பாருங்க, ஃபிட்டரு, எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமென்ட் மெக்கானிக், மெயின்டனன்ஸ் மெக்கானிக், அதுக்கப்புறம் ரேடியோ, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுல நீங்க எந்த ட்ரேட்ல முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க வந்து 10th முடிச்சுட்டு டிப்ளமோல வந்து நீங்க மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ, எலக்ட்ரானிக்ஸோ, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோ இந்த மாரி முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான். அப்படி இல்லன்னா இன்ஜினியரிங்ல நீங்க முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஜோன் வைஸ் வேக்கன்சியுமே குடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க, நம்ம வந்து பார்த்தோன்னா சென்னை ஜோன்ல வந்து வருவோம். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதர்ன் ரீஜன் வந்து சென்னை ஜோன்ல வந்து வரும். வேக்கன்சி வந்து பாருங்க 362 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாமே
அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து பிரேக்கப் பண்ணி குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ சென்னை குடுத்துறதுனால உங்களுக்கு சென்னையில தான் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு நெனைக்க வேணாம். ஸோ எல்லா உங்களுக்கு மாவட்டத்திலயுமே உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்க போது. அதாவது ஸோ நம்ம தமிழ்நாட்டுல வந்து எல்லா இடத்துலயுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. சென்னைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஜோன் தான். ஸோ அதனால வந்து சென்னைங்கிறதுனால நீங்க சென்னையில தான் போஸ்டிங் இருக்க போது அப்படின்னு நெனைக்க வேணாம். எல்லா இடத்துலயுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.